பிரமயுகம் மூவியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மம்முட்டி சார் நடிப்பில் 2024 ரிலீஸ் ஆன ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வெளியே வந்த ஒரு அமேசிங்கான மூவி. மலையாளம் சினிமாவை வேர்ல்டு லெவலில் பேச வச்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. அதுதான் பிரம்மயுகம். டைரக்டர் பேர் ராகுல் சதாசிவன். அந்த ராகுல் சதாசிவனோட ஃபஸ்ட்டு மூவியை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். மலையாளத்திலேயே ஃபஸ்ட் ஏலியன் மூவியை பற்றி. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மூவியை பற்றி தெரியும்? மூவியோட பேர் ரெட் ரைன். இந்த மூவி 2013 டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆனது. சில படங்கள் தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போதே பெருசாக யாருமே பேச மாட்டேன். மேபி நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், அதனால கூட நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். அப்படி தியேட்டரில் நமக்கு தெரியாமல் நிறைய நல்ல மூவிஸ் எல்லாம் ஃப்ளோப் ஆகி போயிட்டுருக்கு. இந்த படம் அப்படி ஒன்று தான். இப்போ உங்களுக்குள்ளே இருந்து ஒரு கேள்வி வரும், எதுக்கு தம்பி இந்த மாதிரி ஃப்ளோப்பான படங்களை பற்றியெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்குன்னு. அதுக்கு ஒரே ஆன்சர் தான், படம் வெற்றியோ தோல்வியோ நமக்கு அது மெயின் இல்லை. நமக்கு மெயினாக அந்த படத்தோட கான்டென்ட். டிஃப்ரெண்ட்டான கான்டென்ட் இருந்தால் நம்ம அந்த மூவி அப்படியே பிடிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பற்றி தான் ரெட் ரைன் மூவி பேசுகிறது. நம்ம கைதி மூவி போலீஸ் ஆஃபீஸர் இல்லையா நரேன், அவர் தான் இந்த மூவியில் மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கிறது. அப்புறம் லியோனா லிஷோய், தேவன், அப்படி நிறைய சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்குது இந்த மூவியில். அப்போ இன்னும் நம்ம படத்துக்குள்ளே போகலாம். 2001 கேரளாவில் நடந்த ஒரு ரேரான ஃபினாமினல் இன்சிடென்ட், சிவப்பு மலை, ரெட் ரைன். அது பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட சப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் டெக்னாலஜி மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண படம் தான் நினைக்கிறேன் இந்த மூவி. ஃபுல் மூவியில் நான் நிறைய இடங்கள் அது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னால் சிம்பிளாக சொன்னால் ரியல் ஃபுட்டேஜஸும் கேமரா யூஸ் பண்ணுற ஆளோட கமெண்ட்ரியும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்குற மாதிரி விஷுவல்ஸ் வரும். அதுதான் அந்த மாதிரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னு சொல்கிறது. அதுக்கு ரியாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்டோரிக்குள்ளே போனால் கேரளாவில் ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். அந்த வில்லேஜில் ஒரு நாள் வானத்தில் ஒரு 3 கோலங்கள் வந்திருக்காங்க. அது கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜில் ஆடு மாடுங்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக சாக ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் யாரோ சர்ஜரி பண்ண மாதிரி ஒரு சுட்டு பிளட்டு கூட வெளியே வராமல் அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் யாரோ எடுத்திருக்காங்க. அந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமான பயம் வருது. இந்த மாதிரி நிறைய மிஸ்டீரியஸான சம்பவங்கள் அந்த கிராமத்தில் நடந்துகிட்ருக்கு. அது ஒரு பெரிய நியூஸாக மாறுது. அந்த நியூஸை கேள்விப்பட்டு அதை பற்றி என்கொயரி பண்ணுறதுக்காக ஹீரோவும் அவரோட டீமும் அந்த கிராமத்துக்கு வருது. அவர் பேர் நம்ம ஹீரோ பேர் ஜெய். அவர் ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட. அங்கே நடந்துகிட்ருக்கின இன்சிடென்ட்ஸும் அப்புறம் அந்த கிராமத்துக்காரங்கக்கிட்ட எல்லாம் பேசுனதுலேருந்து ஜெய்க்கு புரியுது அந்த அமானுஷமான சம்பவங்களுக்கு எல்லாமே பின்னாடி இருக்கிறது ஏலியன்ஸ்னு. ஆனால் அவரோட அந்த ஃபைண்டிங்ஸ் நிறைய பேர் ஒத்துக்கலை. எப்படி ஒத்துக்க முடியும்? நம்ம ஊரில் இப்போவும் ஏலியன்ஸா? அது ஒரு இங்கிலீஷ் மூவி தானே, ரியலாக அப்படியெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிற நிறைய பேர் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி ஒத்துக்கிறது? ஆனால் ஜெய் அவரோட ஃபைண்டிங்ஸில் பிலீவ் பண்ணுறாங்க. இதோட சோர்ஸ் கண்டுபிடிச்சி ஆகணும்னு மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்கான முடிவெடுத்து அதோட ப்ரெசன்ஸ் இருந்த இடங்கள் எல்லாமே தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அவரோட அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி தான் இந்த மூவி. படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனால் இன்னுமே நாம் அதிகமாக ஸ்டோரிக்குள்ளே போனால் உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது கிடைக்கிற ரியல் டைமான எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாயிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மூவி தான் ரெட் ரைன். இதோட கிளைமேக்ஸில் அவர் பண்ணியிருக்கிற சில சம்பவங்கள் இருக்குது. அந்த காலத்துலேயே அவர் அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. தமிழில் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக சப்டைட்டில் இருக்கும். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.